எல்லாருக்கும் ஹாய். ஒரு நாளைக்கும் ஒரு ஸ்டடி டிப்ஸ் பார்த்துட்டே இருக்கும். இன்னைக்கு செகண்ட் ஸ்டடி டிப்ஸ் என்னன்னு பார்க்க போகிறோம். ஒரு கொஸ்டினை படிக்கும்போது ஃபாஸ்ட்டாகவும் படிக்கணும், மறக்கவும் கூடாது, தூக்கமும் வரக்கூடாது. இதுக்கு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த டெக்னிக் பேர் ஆக்சுவலாக என்னன்னு சொல்லுவாங்கன்னா 4 3 2 1 அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு கொஸ்டின், ஒரு டஃப்பான கொஸ்டின் வச்சுக்கோங்களேன், ஒரு டைமரை கையில் வச்சுக்கோங்க. அந்த டைமரை ஆன் பண்ணிவிட்டு ஒரு 4 மினிட்ஸ் அந்த அலாரம் அடிக்கிற மாதிரி கூட வச்சுக்கலாம். நீங்கள் ஒரு 4 மினிட்ஸ் வந்து கண்டினியூவாக அந்த கொஸ்டின் படிக்கணும். அந்த 4 மினிட்ஸ் முடிஞ்சவொடனே, 4 நிமிஷம் முடிஞ்சவொடனே எது வரைக்கும் படிச்சிருக்கீங்களோ அது வரைக்கும் ஒரு ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, அந்த டைமரை 3 நிமிஷமாக மாற்றிக்கணும். 3 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் அந்த 4 நிமிஷத்தில் என்ன இது படிச்சிங்களோ அதை 3 நிமிஷத்துக்குள்ளே முடிக்க ட்ரை பண்ணணும். அடுத்த வாட்டி என்ன பண்ணணும்னா, அது 2 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் படித்ததை முடிக்க ட்ரை பண்ணணும். அதுக்கு அடுத்த வாட்டி 1 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் படித்ததை முடிக்க ட்ரை பண்ணணும். இப்படி படிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த தூக்கன்றது வரவே வராது. ஏன்னா டைம் டார்கெட் அதுக்குள்ளே முடிக்கணுன்ற மாதிரி வந்துடும். ஸ்பீடாகவும் படிக்கிறீங்க, அது மட்டும் இல்லாமல் ரிவிஷனும் கொடுத்தாச்சு.